கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ தூதர் என்னெல்லாம் செய்வான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் மத்தேயு 1:20 வசனம் வாசிக்கிறோம். அங்கே மரியாளுக்கு தேவதூதர் பரிசுத்த ஆவி மூலமாக கற்பத்திற்கனி உண்டாயிட்டு. இப்போ யோசேப்பு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அவன் ஒரு நீதிமானாக இருந்து தன் மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தும் அவளை ரகசியமாக தள்ளிவிட எண்ணமாக இருந்தான். தேவ பிள்ளைகளே, அவன் சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கும்போது தேவதூதன் சொல்லுகிறான், யோசேப்பே, நீ ஐயப்படாதே, இது கற்பத்திற்கனி பரிசுத்த ஆவினால் உண்டானது, நீ ஐயப்படாதே, அவளை சேர்த்துக்கொள் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான். சொப்பனத்துல நல்லா கவனிக்கணும். சொப்பனத்துல தேவதூதன் சொல்லுகிறான். நிறைய பேர் இது சொப்பனம் தானே அப்படின்றாங்க. தேவ பிள்ளைகளே, அங்க மரியாளுக்கு கற்பத்திற்கனி உருவாயிட்டு, ஆனா தன் கணவனால் நியமிக்கப்படுகிற யோசேப்புக்கு தேவதூதன் சொல்லுகிறான், எச்சரிக்கிறான், நீ அவளை சேர்த்துக்கொள்ளு, ஐயப்படாத என்று சொல்லி. நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும். இன்னைக்கு சந்தேகத்தினால நிறைய காரியங்கள் குடும்பத்துல இதா இருக்கும். ஆனா தேவதூதன் மறுகிறான். தேவ பிள்ளைகளே, தேவதூதன் அவன் நீதிமானாக இருந்ததுனால தேவதூதன் சொல்லுகிறான், நீ சந்தேகப்படாத, நீ சேர்த்துக்கொள்ளு என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர் தேவதூதன் சொன்னாலும் கேட்க மாட்டான். தேவ பிள்ளைகளே, தரிசனம் தானே, சொப்பனம் தானே, சொப்பனத்துல தான் சொல்கிறார். தேவ பிள்ளைகளை நிறைய பேர் என்ன பண்ணுறது, சொப்பனம் அதெல்லாம் இதாகுமான்னு சொல்லி சொப்பனம் மூலமாகும். உன் தேவ பிள்ளைகளே, உன் பிள்ளைகள் சொப்பனம் காண்பார்கள், தரிசனம் காண்பார்கள் சொல்லி வசனம் சொல்கிறது. சிலர் சொப்பனம் மூலமாக தான் சொல்லு. உடனே அவன் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உனக்குள்ள இருக்கணும். அப்படின்னா நீ நீதிமானாக இருக்கணும். தேவ பிள்ளைகளை, தேவதூதன் உனக்குள்ள வரணும்னா, தேவ பிள்ளைகளை நீதிமானாக இருந்தா தேவதூதன் உன்னை தேடி வருவான். தேவ பிள்ளைகளே, அது முன்னாடி சந்தேகப்படக்கூடாது. ஐயப்ப, உனக்கு சந்தேகம் இருக்குன்னா தேவதூதன் வரமாட்டான். உனக்கு சந்தேக புத்தி இருந்துன்னா தேவதூதன் வரமாட்டா, தேவன் அவன்கிட்ட பேச மாட்டார். நிறைய பேர் சந்தேக புத்தியோடு பார்ப்பாங்க. தேவ பிள்ளைகள் இப்படி ஆகும். அவ தேவதூதன் சொன்ன உடனே அவளை அந்த ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உனக்கு இருக்கணும். தேவன் யான்ட்ட பேசுறாரு, தேவதூதன் யான்ட்ட பேசுறாரு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உனக்கு இருக்கணும். இதெல்லாம் எப்படி ஒரு சபைக்கு போனா ஒரு ஊழியக்காரர் மூலமா பேசுறான்னா அதை எனக்கு தான் அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உனக்கு இருக்கணும். தேவ பிள்ளைகளை, சிலர் தரிசனத்திலே சொப்பனத்திலே ஆண்டவர் பேசுவார். அது ஏற்றுக்கொள்ளணும். அது ஏற்றுக்கொள்ளும் போதுதான் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அதனாலதான் அவன் இயேசுவின் தகப்பனாக காணப்பட்டான் யோசேப்பு. தேவ பிள்ளைகளே, அவன் கீழ்ப்படியலை என்றால் தேவ பிள்ளைகளை அது நடந்திருக்காது. அவன் கீழ்ப்படிந்தான். தேவ பிள்ளைகளை, அதை ஏற்றுக்கொண்டான். அந்த வார்த்தை தேவதூதன் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நிறைய பேருக்கு இல்லை. சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது. அதனாலதான் ஆண்டவர் அற்ப விசுவாசியை ஏன் அற்ப விசுவாசியா இருக்கு, சந்தேகப்படாத. வாழ்க்கையில சந்தேகம் இருந்தா, சந்தேகப்பட்டா, தேவனுடைய வார்த்தை மேல சந்தேகப்பட்டா நீ வாழ்க்கையிற வாழ்க்கையில வாழவே முடியாது, ஜீவிக்க முடியாது. தேவதூதன் வான்ட்ட பேச மாட்டான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவப்பிள்ளை யாரா இருந்தாலும் சரி, சந்தேகப்பத்தி உனக்கு வர ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை இருக்கணும். தேவ பிள்ளைகளே, அவன் நீதிமானாக இருந்து தேவதூதன் சொன்னவளை ஐயப்படாதே, அவளுக்கு கொடுக்கப்பட்டது பரிசுத்த ஆவியினால். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்குமா? அப்படி சிலருக்கு கல்யாணம் முடிஞ்சு 9 மாசத்திலே பிறந்துடும். இது எப்படி அப்படிலாம் சிலர் கேள்வி கேட்பான். தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் அது தேவன்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அவர் என்ன நியமித்தபடி என்ன அவர் எப்படி ஆகுமோ அதான். சில குழந்தைகள் 7ஆம் மாசத்திலே பிறந்துடுது, மாசத்திலே பிறந்து வாழதான் செய்யுது. தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் நீ சந்தேகப்படக்கூடாது. எப்படிப்பட்ட காரிய சந்தேகத்தினால அநேக குடும்பம் சீரழிந்து போகுது. தேவ பிள்ளைகளே, அநேக குடும்பத்துல போராட்டம், பிரச்சனை உண்டாகுது. அதனால அந்த சந்தேகத்தை எடுத்து போட்டு ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை, தேவன் இது சொல்றது ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள, சொப்பனம் மூலமாக, தரிசனம் மூலமாக நேரடியாக அவர் பேசுவார். அதை ஏற்றுக்கொள்ளணும். அது யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, அதனால தன் மனைவியாக மரியாதை ஏற்றுக்கொண்டதுனாலே குறிப்பிட்ட காலங்கள் அவங்களுக்கு பிரவேசம் ஏற்பட்டது. தேவகுமாரன் பிறந்தார். உலகத்துக்கு நீங்க இயேசுவின் தகப்பனாக, உலகத்துக்கு இயேசுவின் தகப்பனாக காணப்படுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அப்பேற்பட்ட பாக்கியம் உனக்கு வேணுமா? அப்பேற்பட்ட கிருபை உனக்கு வேணுமா? நீ யோசேப்பு போல நீதிமான வாழ், அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் வேணும். தேவ பிள்ளைகளே, ஐயப்படாதே, எதுக்கு கலங்க சந்தேகப்படாதே. சந்தேகப்படாமல் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளு. அப்பொழுது தேவதூதன் தொடர்ந்து உனக்கு நற்செய்தி கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. யோசேப்பை போல ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சந்தேகப்படாமல் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா தாப்பனே, அற்ப விசுவாசியாக என்ன அதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை கொடுத்தீங்களை வழிநடத்த முடியாது. செவிக்கார் நேம் ஆஃப் ஜீசஸ்.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தாலே ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல தேவ பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிற தன்மை சந்தேகப்படாமல் அவர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஆமென்.